இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ஒரு சிவலிங்கத்தை தரிசிப்பதற்காக. இந்த சிவலிங்கத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சிறப்பு மற்ற சிவன் கோயில்களுக்கும் இந்த சிவன் கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தில் சிவபெருமான் அதாவது லிங்க வடிவில் தாமரை பீடத்தில் வீற்றிருக்கிறார். அவரை தரிசிப்பதற்காக தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த கோயிலோட பேர் வந்து வாகீஸ்வரர் ஆலயம். அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பட்லூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. குறிப்பாக பட்லூர்ல இருந்து வெள்ளித்திருப்பூர் செல்கின்ற சாலையில் பட்லூர் நாளூர்லேருந்து சுமார் ஒரு 300 மீட்டர் 200 அல்லது 300 மீட்டர் தொலைவிலேயே இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 13ஆம் நூற்றாண்டோட கல்வெட்டுக்கள் இந்த ஆலயத்தில் கிடைச்சிருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவு வந்து வளைவுகள் எதுவும் கிடையாது. ராஜகோபுரம் கோயிலுக்கு கிடையாது. அதாவது இந்த கோயில்ல அவர் பூசாரி இருக்காரு. அவர் வந்து ஒரு வேளை பூஜை செய்யக்கூடிய ஒரு கோயிலாக தான் இந்த கோயிலை பார்க்க முடியுது. நாம சென்றிருந்த நேரம் கோயில் போட்டப்பட்டு தான் இருந்தது. இருந்தாலும் பூசாரி வந்து நம்ம கிளம்புற நேரத்துல பூசாரி வெளிக்கிளம்பிட்ட நம்ம வந்துருக்கிறத பார்த்து இந்த கோயிலை வந்து திறந்து விட்டு இருந்தாரு. இந்த வாகீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து செங்கலாலும் இந்த கோயிலோட அஷ்டனம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கலால கட்டியிருக்காங்க. கோயில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா செங்கலாலையும் சுண்ணாம்பு கலவையாலும் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கால பைரவருக்கு விநாயகருக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து முருகருக்கு இது எல்லாமே தனித்தனி சந்தையில் வெளி பிரகாரத்தில் இருக்கு. ஆனா கோயிலுக்குள்ளேயே அம்பாளுக்கான அந்த சன்னதியானது கோயிலுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. இப்போ கோயிலோட வெளியில காம்பவுண்ட் சைடுல இருந்து கோயில் வந்து வெளிப்புறமா பார்க்குறோம். இது மட்டும் கிடையாதுங்க, பக்கத்துல ஒரு அருமையான பழங்கால பெருமாள் கோயிலும் இருக்கு. அதே மாதிரி வந்து பக்கத்திலேயே நடுகள் மற்றும் கல்வெட்டுகளும் இருக்கிறது பார்த்துக்க முடிச்சிருக்கோம். அதெல்லாம் தனித்தனி வீடியோல போட்டிருக்கோம். இந்த வீடியோல இந்த கோயிலை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கோயிலோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து 9 கல்வெட்டுகள் இருக்குங்க. இதுல வந்து ஒன்று பலகை கல்வெட்டு, அதாவது தனியாக ஒரு பலகை கல் ஒரு கல்வெட்டு இருக்கு. மற்றபடி மற்ற கல்வெட்டுகள் எல்லாமே கோயில் சுவர்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுன்னா இந்த கோயிலோட பேர் வந்து பழங்காலத்து இந்த ஊரோட பேர் வந்து பாட்டில் ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழங்காலத்துல அப்படிதான் அந்த கல்வெட்டுகள் இருந்திருக்கு. 13ஆம் நூற்றாண்டோட கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் வந்து வீர ராஜேந்திரனோட 7 கல்வெட்டுகள் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீர வல்லாள மன்னன் அந்த ஹொய்சால மன்னன் 3ஆம் வீர வல்லாளனோட ஒரு கல்வெட்டு 17ஆம் நூற்றாண்டுக்கு சொந்தமான கல்வெட்டும் இங்க இருக்கு. இந்த கல்வெட்டுகள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து யார் யார் வந்து இந்த கோயிலுக்கு என்னென்ன வந்து தானங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து இந்த கல்வெட்டுகளை இடம்பெற்றிருக்கு. கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில 8ல இருந்து மதியம் 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 4ல இருந்து 7 மணி வரைக்கும் உள்ளது. இப்போ இந்த கோயிலுக்குள்ள பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து அம்பாளையோ அல்லது வந்து வாகீஸ்வரரையோ நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி தரல. அதனால வந்து அவங்களுடைய போட்டோஸ் மட்டும் நான் வந்து குருக்கள் வந்து போட்டோஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாரு. அதை வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ கோயிலோட அவுட்டர் இந்த பிரகாரத்தை சுற்றி வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை பார்த்துட்டோம். பாருங்க பழங்காலத்து கோயில் இது. ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கூட வெள்ளை அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இல்லாமல் மோசமான நிலைமையில தான் இருக்கு. இப்போ அடுத்த வந்து துர்க்கையை வந்து பார்க்க போறோம். பாருங்க பழங்கால துர்க்கை சிலை எவ்வளவு. அந்த கோயிலோட காலம் வந்து 12 13ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லப்பட்டாலும் அதற்கு முன்பு இருந்தே அந்த சிலைகள் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சிலைகள் வந்து அந்த அளவு பழமையா இருக்கு. மேல சிலை சேதமும் அடைஞ்சிருக்கு. இது வந்து முருகர் சிலை, ஆறுமுகனார் முருகரோட சிலையை வந்து பார்த்திருக்கோம். முருகர் சிலைக்கு அடுத்து நாம் பார்க்க போறது காலபைரவர் சிலை. அது வந்து தனி சன்னதியாவே இருக்கு.
இது வந்து காலபைரவருக்கான சன்னிதானம் பாருங்க. எவ்வளவு சிறப்பா இருக்கு, அது ரொம்ப எவ்வளவு பழமையான ஒரு சிற்பங்களா இருக்குன்றதும் தெரிய வருது இல்லையா. இப்போ அந்த கோயில் உள்ள கல்வெட்டுகள் என்னென்ன கல்வெட்டுகள் இருக்குன்றது நம்ம செவத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். பெரும்பாலான கல்வெட்டுகள் சேதம் அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக வேலை பெயிண்ட் ஒயிட் அடிச்சிருக்கிறதுனால, சுண்ணாம்பு அடிச்சதுனால அதை படித்து பார்ப்பதற்கு நமக்கு கிளாரிட்டி கிடையாது. ஆனால் கவர்மெண்ட்ல வந்து ஆல்ரெடி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஈரோடு மாவட்ட கல்வெட்டுகள் அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வெட்டு வாசகங்கள் யார் யார் என்னென்ன அந்த கோயிலுக்கு தானம் பண்ணுற தகவல் தெரிய வரும். சரிங்களா. மீண்டும் ஒரு காணொலியில் ஒரு பழங்கால கோவிலிலேயோ அல்லது பழங்கால பெருமிக்க இடங்களையோ மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.